ஜெயங்கொண்டம் ஓஎன்ஜிசி நிறுவனத்தால் குவிக்கப்பட்டுள்ள எண்ணெய் குழாய்களை அகற்ற வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி பாமக சார்பில் முதல் கட்டமாக மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சின்னவளையம் கிராமத்தில் ஓஎன்ஜிசி சார்பில் ஆயிரக்கணக்கான எரிவாயு குழாய்களை சேமித்து வைத்துள்ளனர். ஏற்கனவே ஓஎன்ஜிசி நிறுவனம் அரியலூர் மாவட்டத்தில் 10 இடங்களில் ஆழ்குழாய் எரிவாயு கிணறு அமைக்க சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் விண்ணப்பித்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஓஎன்ஜிசிக்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் சின்னவளையம் கிராம பகுதியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஆயிரக்கணக்கான குழாய்களை இறக்கியுள்ளது. அப்பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இரும்பு குழாய்கள் எந்த காரணத்திற்காக இங்கே இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து இதுவரை எவ்வித தகவலும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இதனையடுத்து எரிவாயு குழாய்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு பாமகவின் சமூக நீதி பேரவை மாநில தலைவர் வழக்கறிஞர் பாலு தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு இந்த எரிவாயு குழாய்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிவாயு குழாய்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எண்ணெய் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்ட வழித்தடத்தை மாற்றி அரியலூர் மாவட்டத்தின் வழியாக எண்ணெய் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே விவசாயிகளை பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் பாமக ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே அதிக அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள குழாய்களை ஓஎன்ஜிசி நிறுவனம் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தொடர் போராட்டத்தின் முதல் கட்டமாக வருகின்ற 22ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம் பாமக சார்பில் நடத்தப்படும். பாராளுமன்றத்தில் இதுகுறித்து அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பிய போது தமிழக அரசு சார்பில் இதுவரை அரியலூர் மாவட்டத்தில் எண்ணெய் எரிவாயு குழாய் அமைப்பது தொடர்பாக எவ்விதமான மனுக்களோ கடிதங்களோ எதிர்ப்போ பெறப்படவில்லை என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்விஷயத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என்பது தெரிகிறது. எனவே தமிழ்நாடு அரசு மேலும் காலதாமதம் செய்யாமல் தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் எண்ணெய் எரிவாயு கிணறு அமைக்க அனுமதிக்க முடியாது என தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும். மேலும் அரியலூர் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். இப்போ நாம் நிற்கிற இடம், இந்த இடம் பெரும் மர்மத்திற்குரிய ஒரு இடமாக இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் உணர்கிறார்கள். இந்த பகுதி கங்கை கொண்ட சோழபுரம் குறுக்கு ரோடிலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான பெரும் இந்த ராட்சத ஆழ்குழாய்களை இங்கே கொண்டு வந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இது எதற்காக அடித்து வைத்திருக்காங்க? இந்த ஆழ்குழாய்கள் இங்கே அடுக்குவதற்கான திட்டம் என்ன? எந்த திட்டத்தை இவர்கள் செயல்படுத்துவதற்காக இதை இங்கே கொண்டு வந்து இருக்கிறார்கள்? இது பெரும் அதிர்ச்சி. நாங்கள் இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறோம், நாங்கள் இது சம்பந்தம் விவாதிக்கிறோம் என்று சொல்லவுடன் இல்லை இது ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய ஆழ்குழாய்க்காக உள்ளதில்லை, கேஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் கொண்டு இருக்கிறது, இதுக்கு முன்பே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஓஎன்ஜிசி நிறுவனமும் மத்திய அரசும் தவறான தகவல்களை அரியலூர் மாவட்டத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரிஜினல் திட்டப்படி அரியலூர் மாவட்டத்தின் வழியாக இந்த பைப்லைன் செல்லாத ஒரு நிலையில் அரியலூர் மாவட்டத்திலும் அதிலும் குறிப்பாக ஜெயங்கொண்ட பகுதியில் இத்தனை ஆயிரக்கணக்கான ஆழ்குழாய்களை ஏன் இங்கே கொண்டு வந்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள்? அந்த ஒரிஜினல் திட்டத்தினுடைய வழிபாதையை தடத்தை மாற்றி அரியலூர் வழியாக செல்வதற்கான ஒரு நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வரோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த திட்டம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்தையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடாது என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த திட்டம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வியின் மூலமாக ஓஎன்ஜிசி நிறுவனத்தினுடைய இந்த முயற்சிக்கு இவர்கள் சுற்றுச்சூழல் அந்த அனுமதி பெறுவதற்கான இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், அதை அனுமதி வழங்கக்கூடாது என்று தமிழக அரசின் சார்பில் ஏதாவது முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை நாடாளுமன்றத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்புகின்ற பொழுது நோ ரெப்ரசன்டேஷன் ஹேஸ் பீன் கம்யூனிகேட்டட் டு த மினிஸ்ட்ரி அகேன்ஸ்ட் தி ஏஏ ரிப்போர்ட் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு என்று தெளிவு கொடுத்துருக்கு. அப்போது விவசாயிகளை காப்பாற்றுறோம், நானும் டெல்டாக்காரன் தான், விவசாயிகள் பகுதிகளில் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுகிறோம் என்ற தமிழக அரசு
ஏன் இதற்கு இதுவரையில் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கி மயிலாடுதுறையை மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று அரியலூர் மாவட்டத்தையும் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் 10 ஆழ்குழாய்கள் அமைக்கும் இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும், முறையான இந்த திட்டத்தில் இல்லாத அரியலூர் மாவட்டத்தை அதில் சேர்த்து இந்த பைப்லைன் செல்வதற்கு அரியலூர் மாவட்டத்திற்குள்ளாக செல்லக்கூடிய வகையில் இவர்கள் இப்பொழுது அந்த திட்டமிட்டிருப்பதையும் உடனடியாக தடுத்து நிறுத்தி 1 வார காலத்திற்குள்ளாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பைப்புகளையும் இவர்கள் எங்கள் மாவட்டத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இதை அவர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பிறகு ஜெயங்கொண்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முதல் கட்டமாக நடத்த இருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்துவோம். இங்கே ஒரே 1 மீட்டர் கூட இவர்கள் கேஸ் லைனை இங்கே அரியலூர் மாவட்டத்தில் இவர்கள் நியமிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 1 ஆழ்குழாயை கூட அரியலூர் மாவட்டத்தில் இவர்கள் செயல்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி எத்தகைய போராட்டத்தையும் நடத்தும். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை அழிக்கக்கூடிய இந்த முயற்சியை மத்திய அரசும் ONGC நிறுவனமும் கைவிட வேண்டும். தமிழக அரசு இப்பொழுதாவது இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கான உரிய நடவடிக்கையை மத்திய அரசிற்கு எடுத்து அவர்கள் செயல்படுத்தி இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் இவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை. இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி வரும் 22ஆம் தேதி ஜெயங்கொண்டத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, முதல் கட்ட போராட்டம் தொடர்ச்சியாக நடத்துவோம். ஏதோ ஒரு நாள் போராட்டம் நடத்திட்டு அப்படியே விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது முழுமையாக இங்கிருந்து இங்கே வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெறும். அரியலூர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்னு உங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பதும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியும். நாங்கள் முதல் கட்டமாக முன்னெச்சரிக்கையாக அமைதி வழியில், ஜனநாயக வழியில் இந்த வேண்டுகோளை மத்திய மாநில அரசுகளுக்கு வைக்கிறோம். இதை கவனித்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். 1 வார காலத்தில் இது அப்புறப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் 22ஆம் தேதி எங்களுடைய போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும்.